பீகார் தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை தமிழர்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் தமிழர்கள் மட்டுமே இளிச்சவாயகர்களாக பார்க்கப்படுவதன் காரணமாகத்தான் இது மாதிரியான ஒரு அடக்குமுறைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது நம்ம பாஜகவை பொறுத்தவரையில் அனைத்து துறைகளிலுமே மிக 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 ஒரு மோசமான ஒரு நிலையை தான் கொண்டு சென்று கொண்டு இருக்குது. நம்ம எதை தொட்டாலும் ஆர்எஸ்எஸ் கூட்டமும் சங்கிகள் கூட்டமும் தான் அங்கே பெரிய ஒரு பங்கை வகிக்கக்கூடியது. நம்ம தொடர்ந்து நம்ம எல்லா இதுலேயும் பார்த்துப்போம். இப்போது தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் மீது காலணி வீசப்பட்டது ஒரு பாப்பன சங்கி வழக்கறிஞர் எது மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு நோயாளியாக செயல்பட்டு அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இதற்கு ஒரு கண்டன உரையை வெளிப்படுத்தி இருந்தார்களா என்றால் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து இந்த பாஜக அரசாங்கம் மிக மிக இந்த அடக்குமுறைகளை கையாளுபவர்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.